ஹாய் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வகையான ரீப்ரெஸிங் சம்மர் ரிங்ஸ் செய்ய போகிறேன். அதில் நான் முதலாவதாக இந்த வாட்டர்மெலோன் எடுத்திருக்கிறேன். இந்த வாட்டர்மெலோன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள ஒரு பழம். இது கூடுதலாக இந்த சம்மர் நேரங்களில் கூடுதலாக கிடைக்கும். இதை நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து நான் சுகருக்கு பதிலாக நான் தேன் சேர்க்குறேன். சுகர் வேணுமென்று சொன்னால் சுகர் சேர்க்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். நான் இந்த மாதிரி தேன் தான் சேர்த்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெயில் நேரத்தில் இந்த உடம்பு கீட்டை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஜூஸாக இருக்கும். இது கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படியே லெமன் ஜூஸ் சேர்த்து செய்தோம்னு சொன்னால் கடைகளில் கிடைக்கிற இந்த தர்பூசணி ஜூஸ் அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நான் சீட்ஸோட இந்த தர்பூசணி சேர்த்துனான். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் நான் வடிகட்டி எடுக்கிறேன். சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி வடிகட்ட தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். இது அவ்வளவுத்துக்கு பெரிய பெரிய சீட்ஸாக இல்லை என்று சொன்னால், இது கொஞ்சம் சின்ன பழமண்டபடியாக அதில் பெரிய சீட்ஸாக கிடைக்கல. ஆனாலும் நான் வடிகட்டி எடுக்கிறேன். வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அதோட இந்த ஜூஸையும் அதோட சேர்த்துட்டு குடித்தோம்னு சொன்னால் அவ்வளவு ரீப்ரெஸிங்காக இருக்கும். உடம்புல இருக்கிற கீட் எல்லாமே குறைக்கிற மாதிரி நல்ல கூலிங்காக இருக்கும். அதோட நான் இந்த சப்ஜா சீட்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் தண்ணியில் அதையும் இதோட சேர்த்து இதுவும் இந்த சப்ஜா சீட்ஸும் நல்ல ஒரு உடலுக்கு குளிர்மை தரக்கூடிய உண்டு. அதையும் சேர்த்து வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்னாரி ஜூஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் நன்னாரி சர்பத் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பும் சேர்த்துருக்கிறேன். இந்த நன்னாரி சர்பத் நார்மலாக கடைகள்லேயே கிடைக்கும். இதுவும் ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பொருளே சொல்லலாம். அதோட நான் கூல் வாட்டரும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த நன்னாரி சர்பத் கொஞ்சம் காணாமல் இருந்ததால் இன்னொரு ஸ்பூன் அதோட சேர்க்குறேன். அதோட இந்த மாதிரி ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் அதையும் இதோட சேர்க்குறேன். இதுவும் அவ்வளவு கூலிங்காகவும் அவ்வளவு நல்லதாக இருக்கும். இந்த நன்னாரி உடம்புக்கு நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு பொருள். கூடுதலாக இந்த சம்மர் நேரங்களில் இது நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு ரீப்ரெஸிங்காக இருக்கும். இதையும் நான் இந்த மாதிரி கிளாஸில் எடுத்துட்டு அதோட நல்ல ஐஸ் க்யூப்பும் சேர்த்து குடித்தோம்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்டான நன்னாரி ஜூஸும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் அடுத்த ஜூஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லஸ்ஸி தான் செய்ய போகிறேன். இந்த லஸ்ஸி செய்கிறதுக்கு நான் இந்த பிளெண்டர் ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் எடுத்துருக்கிறேன், தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த லஸ்ஸி பார்த்தீங்கன்னா சம்மருக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு ஜூஸ்ன்றே சொல்லலாம். இதில் கொஞ்சமாக நான் கனி சேர்த்துருக்கேன், தேன் சேர்த்துருக்கிறேன். இதில் சர்க்கரை இல்லைன்னு சொன்னால் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்த்து செய்யலாம். எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதே போல் நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பும் சேர்த்துருக்கேன். நான் தண்ணி சேர்க்கையில் நான் பேர்ந்து தண்ணி சேர்க்கறதுக்காக தண்ணி சேர்க்கல. நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன். இப்போ நாங்கள் நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு இதோட கொஞ்சமாக ஐஸ் தண்ணி இல்லையண்டா ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த மாதிரி சர்வ் பண்ணினோம்னு சொன்னால் நல்ல ஒரு ரீப்ரெஸிங்கான லஸ்ஸி ரெடி ஆகிடும். இந்த லஸ்ஸி குடிக்கிறதால உடலுக்கு அவ்வளவு சத்துக்கள், அவ்வளவு குளிர்மை. இது இந்த சம்மர் நேரத்தில் ஒரு நல்ல ரிங்ஸ்ன்றே சொல்லலாம். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ரிங்குன்னு சொன்னால் இந்த லஸ்ஸி தான். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நாங்கள் மேலே கொஞ்சமாக பாதாம் இருந்தால் பாதாம் கட் பண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு குங்குமப்பூ மேலே சேர்த்துட்டு குடித்தோம்னு சொன்னால் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 சம்மர் ரிங் நான் இன்றைக்கு செய்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
இந்த ரிங்ஸை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.